ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாவட்டத்தில் வந்து லீவு விட்டுருந்தாங்க டியூஸ்டே. ஏன்னா மாதா கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் நாள் திருவிழான்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருந்தாங்க. சரி, நம்ம சங்கரன் கோயிலும் ஆடி மாதம் எப்போவுமே இருக்கன்குடிக்கு போவோம், அதனால் இருக்கன்குடிக்கும் அப்படியே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அங்கே சங்கரன் கோயிலுக்கு முதல்ல ஸ்டார்டிங் போவோமேன்னு சொல்லிட்டு கிளம்புனோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் நடை அடைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 9 மணிக்கு தான் கிளம்புனோம். 12 மணிக்கு நடை அடைச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து கிளம்புனோம். ஆனால் அங்கே பார்த்தா சீக்கிரம் நடைய அடைக்க மாட்டாங்க, ஏன்னா ஆடி தபஸ் இருக்கிறதுனால அடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல சாமி தரிசனம் பார்த்துட்டு வர வழியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தோமா. அங்கே கம்புலாம் விளைய போட்டிருந்தாங்க, அப்புறம் கத்திரிக்காயெலாம் இருந்துச்சா, அதெல்லாம் பார்த்துட்டு செமையாக என்ஜாய் ஆகிட்டோம். ஆனால் என்ன, கம்மம் புல் வந்து ரொம்ப இதாகலை, இந்த ஒன்று மட்டும்தான் விளைஞ்சிருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்துச்சு. கத்திரிக்காய் மட்டும் தோட்டக்காரங்களுக்கு தெரியாமல், ஏன்னா அது மதியம் 2 மணின்னோடனே அவங்களாம் சாப்பிட போயிருப்பாங்க போல இருக்குது. நாங்கள் உட்காந்து பறிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என் பையன் வானத்தையும் நான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிவிட்டு வானத்துலேயும் மேகம் மட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சா, அதை எடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இருக்கன்குடிக்கு நாங்கள் போனது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோக்குள்ளே ஒரு கூட்டமும் இல்லை. நாங்கள் பாட்டுக்கு போனோம். சாமி கும்பிடும்போது கரெக்டாக எங்களுக்கு அர்ச்சனை அந்த தீபாராதனைலாம் காமிச்சாங்களா, ரொம்ப சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோ தரிசனம். 2 கோயிலையும் அவ்வளோ நல்ல தரிசனமாக இருந்துச்சு. மழை வேறு லைட்டாக தூரிக்கிட்டு இருந்துச்சா. இருக்கன்குடியில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை நான் பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எப்போவுமே வெயில் சுல்லுன்னு அடிச்சுக்கிட்டு ஒரே வேர்த்து ஊற்றிட்டு தான் நாங்கள் அலைவோம். இந்த டைம் தான் அப்படி போனோம். அம்மாவையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது வெளியே பார்த்திங்கன்னா ஒருத்தங்க சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க, கும்மிலாம் அடித்தாங்க, அதை எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் நாங்களாம் ஒரு ஃபோட்டோ சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தரிசனம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் திருச்செந்தூருக்கு கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.